அவரே கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல மாமா பெரிய பெரிய தலைவரோட நிக்கிற மாதிரி போட்டோவெல்லாம் ஏற்பாடு பண்ணி எனக்கு அனுப்பி வச்சாரு. பூங்கொடி தான் அந்த ஐடியா கொடுத்தா. அதை எடுத்துட்டு போய் மாமா கிட்ட காமிச்சாத்த. அப்ப கூட அவர் முழுசா நம்பலையே. நல்ல வேளை அந்த மல்லியோட வீட்டுக்காரு போதைய போட்டுட்டு ஒலறிட்டு இருந்தாரு. அத பார்த்த உடனேதான் மாமா உங்க மேல தப்பு இல்லைன்னு நினைச்சாரு. நம்ம இப்படி எல்லாம் பேசிட்டே இருந்தா இவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க இங்கே இருக்கட்டும், நம்ம போலான்னு அவர் கிளம்பிட போறாரு. ஆமா ஆமா, அவர் மனசு மாறதுக்குள்ள நம்ம போயிடலாம். வா வாங்கத்த. வாமா வா ஏறு. நில்லுங்க. நான் உங்களை திருப்பி வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். அது காரணம் என்ன? இதுல என் தங்கச்சியோட தப்பு இருக்கு, அதனாலதான். ஆனா இப்பவும் என்னால உங்க 2 பேரும் முழுசா நம்ப முடியல. நான் உங்களை கண்குத்தி பாம்பா பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இதுக்கப்புறமா ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன், உலகத்தை விட்டு அனுப்பிச்சிருவேன். நீங்க தொடர்ந்து இதே வீட்டில் இருக்கணும்னு நினைப்பு இருந்துச்சுன்னா அதை மனசில் வச்சுட்டு உள்ள போங்க. அதெல்லாம் முடியாது, நாங்க எங்க இஷ்டத்துக்கு டங்கு டங்கு டான்ஸ் ஆடுவோம்னு நினைச்சீங்கன்னா அப்படியே திரும்பி போயிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா என்ன மாமா இது? அவங்க ஏன் தப்பு பண்ண போறாங்க? அவங்க தப்பு பண்றதுக்குன்னே பிறந்தவங்க. ஏன் தப்பு பண்ணாம இருக்காங்க தெரியுமா? இந்த சிவசாமிக்கு பயந்துதான். என்னைக்குமே மனசாட்சிக்கு பயந்து நம்ம நேர்மையா இருக்கணும்ன்ற ஆளுக இவங்க கிடையாது. எப்ப சான்ஸ் கிடைக்குமோ அப்பெல்லாம் தப்பு பண்ணுவாளுங்க. இவளுக்கு பின்னாடியே தெரிஞ்சு சிஐடி வேலை பார்க்கறதுக்கெல்லாம் என்னால முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ இவளுகளை வீட்டை விட்டு அனுப்பிச்சேன். போனது போட்டுன்னு அப்படியே விட்டுருப்பேன். திரும்பவும் இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்கணும்னா யோசிச்சுட்டு உள்ள போய் சொல்லு. இல்லங்க, நாங்க எந்த தப்பும் பண்ணல, பண்ணவும் மாட்டோம். அப்படி தப்பு பண்ணீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்கிறோங்க. உங்களால கேட்க முடியாது, ஏன்னா கேட்கறதுக்கு நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க உள்ள வாங்க. சின்னவனே 2 பேரும் வாங்க. இவங்க 2 பேரும் மேலேயே எப்பவும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. எப்ப வேணாலும் எது வேணாலும் பண்ணுவாளுங்க. சரிதா? சரி போங்க. சரிப்பா. சொல்றேன்ல, நிக்கல என்னதான் குடிகார பையன், குடிகாரன் இவன். ஐயோ என் குடிக்கு எடுத்துட்டானே, இப்படி போய் மோசம் பண்ணிட்டு வந்துட்டானே. மல்லிகா, நான் பண்ணத நானே சரி செய்யறேன். எப்படி சரி பண்ணுவ? எப்படியே சரி பண்ணுவ? எல்லாம் கூடி வந்துச்சு. எங்க அண்ணனே என்ன மறுபடியும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. இத்தனை நாள தவம் கிடந்த மாதிரி இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். அதுல போய் மண்ணாளி போட்டியட பாவி பாவி. அவர் வந்ததை நான் பார்க்கல மல்லிகா. பார்க்கல. உன்னை யார் சீட்டாட போக சொன்னது? இந்த கையால சீட்டாட உன்னை. ஏமா விடுமா விடுமா அம்மா, ஏமா அவர் இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு?
உங்க வேலையை பார்த்துட்டு போங்கய்யா. அப்புறம் உங்களுக்கு மரியாதை இருக்காதியா? அது சரி, ஏதோ ஒரு சகவாசம் சேலை தான் கிளிக்குங்கிறது சரியா தான் இருக்கு. வாயா போலாம், நமக்கு எதுக்கு வம்பு, அடிச்சு சாவட்டும். ஐயா அம்மா, ஐயா அம்மா, ஐயா அம்மா, ஐயா யோ யோ சொல்லியா சொல்லு. ஏயா இப்படி பண்ண? எங்க அண்ணன் முன்னாடி போய் ஏயா அப்படி சொன்ன? தெரியாம போயிட்டேன் மல்லிகா, என்ன மன்னிச்சிடு மல்லிகா. உன்னைய மன்னிக்கிறதுக்கு நான் யாரியா? இனிமே என்ன இருக்கு? எல்லாமே கொலை நாசமா போயிருச்சே. ஐயோ 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 ஐயோ. சும்மாவே எங்க அண்ணன் 1008 குறை சொல்லுவான். இப்ப ஜென்மத்துக்கு நம்மள ஒன்னா சேர்த்துக்கவே மாட்டாயா? நான் எவ்வளவு பெரிய பேராசைய வச்சிருந்தேன். அந்த குடும்ப சொத்துல பாதி ஆட்டை போடலான்னு திட்டம் போட்டு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்து இப்படி குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிய. யோ, உனக்கும் உன் பிள்ளைக்கும் சம்பாதிக்க துப்பு இருக்காயா? அப்புறம் எதுக்கு குடிச்சிட்டு சீட்டாட போன? இப்ப மொத்தமா புடுங்கிட்டு போயிருச்சா? இப்ப என்ன பண்ணுவ? மல்லிகா மல்லிகா, கடைசியா நான் ஒரு ஐடியா சொல்றேமா. இத பாரு, இதுக்கு மேல ஏதாவது பேசுன உன் வாயை கிழிச்சு வவாலுக்கு போட்டு சொல்லிட்டேன். ஏய், மனுஷனாயா நீ எல்லாம்? சீ. நான் பண்ணது தப்புதான். நீ எவ்வளவு தடவை வேணாலும் ஆச்சுக்கோ திட்டிக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் சொல்றத மட்டும் ஒரே ஒரு நிமிஷம் கேளு. என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போற? கொஞ்சம் பொறுமையாதான் கேள மல்லிகா. சொல்லு. உன் அண்ணனுக்கு பூங்கோடினா பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நாம சொன்னதை கேட்டு அந்த ஆளு அந்த பொண்ணை துரத்தி விட்டான், பொண்டாட்டியும் சேர்த்து. அதுங்க கோயில்ல போய் பட்டுக்குதுங்க. யோ, அப்படி நம்மள மனுஷனை தான் நீ கெடுத்து விட்டுட்டியா? ஐயே, கொஞ்சம் பொறுமையாதான் கேள மல்லிகா. சொல்லி தொலை. வெண்ணெய வச்சுக்கிட்டு நாம ஏன் நெய்க்கு அலையணும்? யோ, விளக்கு மத்துக்கிட்ட பிஞ்சு போயிரும். சொல்ல வந்தத முதல்ல சொல்லி தொலை. மல்லிகா, நாம பூங்கொடிய நேர்ல பார்த்து அது மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சோன்னு வச்சுக்க. அதாவது அது அப்பா மேல வச்சிருக்கிற பாசத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன்.